ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எஸ். இனி நம்ம ஜனநாயகன் மூவியோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆனஸ்ட்டாகவும் ஜென்யூனாகவும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தளபதியோட ஜனநாயகன் மூவி இது வந்து ஒரு ரீமேக் ஆஃப் பகத் கேசரி. அங்கே அந்த படம் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டரான ஃபிலிம். அந்த நேஷனல் அவார்டும் வாங்கிச்சு. சொல்லப்போனால் ஒரு இன்டர்வியூவில் பார்த்து தளபதி தான் ரெக்வெஸ்ட் பண்ணியோ கேட்டுக்கிறாரு, இந்த படத்தோட ரீமேக் நம்ம பண்ணலாம் சொல்லி. ஏச் வினோத் ஃபஸ்ட்டு யோசிச்சாலும் ஓகே இதில் நான் சில எலமெண்ட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஆட் பண்ணிட்டு அந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க January 9. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து சென்சார் இஷ்யூனாலையும் சில பொலிட்டிக்கல் அஜெண்டானாலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் 6 மாதம் கழிச்சு, அதாவது 7வது மாதம் இந்த மாதத்தில் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த படம். இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய், அதாவது நம்ம சிஎம் அண்ணாவோட படம் தான் இது. இந்த படத்தில் வந்து பார்த்தா பகத் கேசர் என்ன சொல்லியிருந்தாலும் 50% ஆஃப் எலமெண்ட் இதில் வச்சுட்டு தென் பேலன்ஸ் எலமெண்ட்டாக வந்து பார்த்தா பொலிட்டிக்கலை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. பகத் கேசரி பாதி பொலிட்டிக்கல் மீறி சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கிண்டல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குக்கிங் பண்ணி நம்ம கொடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஏ வந்து கொடுத்ததுக்கு பதில் யூஏ கொடுத்துருக்கலாம். பிகாஸ் அந்தளவுக்கு வயலன்ஸ் இல்லை, பட் வயலன்ஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு வயலன்ஸ் இல்லை. இது முக்கியமாக பெண் குழந்தைகள் பார்க்க வேண்டிய படமாகவும் தென் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படமாகவும் இது அமையுது. இந்த படத்தோட என்ன தான் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தாலும் நெகட்டிவும் இருந்துட்டு, அதை நெகட்டிவ் சொன்னால் அது ஏஐ ஷார்ட்ஸ் தான். பட் இன்னும் நெகட்டிவும் இருக்குது. என்னென்னா வில்லனோட ஜஸ்டிஃபை பண்ணுறதா வில்லனுக்கு ஒரு ரைட்டிங் எழுதிக்கிறாங்க. பட் அந்த ரைட்டிங் நல்லா இருக்குது, பட்டு ரொம்ப அந்த ரைட்டிங் லென்த்தியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருந்தது. பிகாஸ் மாஸ்டர் மூவியில் இதே மாதிரி ஒன்று இது பண்ணாங்க. ஃபேஸ் ஆஃபும் சரி, பவானி ரோல், அதாவது சேதுபதி ரோலுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போயிருந்தது, இவருக்கு தனியாக ஸ்டோரி லைன் போய் ரெண்டுமே இட்ஸ் த பெஸ்ட் ஃபேர்வெல் ஃபிலிம் ஃபார் தளபதி விஜய், இல்லை சிஎம் ஜோசப் விஜய் அண்ணாக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஃபேர்வெல் ஃபிலிமாக இது அமையுது. தென் நான் ஒன்று கேட்குறேன், இந்த படத்தை வந்து பார்த்தா 1,20,00,000 பேர் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டாங்க லீக் ஆனதுனால. தென் அதையும் மீறி இந்த படத்தோட ஃபஸ்ட் டே வசூல் எவ்வளோ இருக்கும் எனக்கு இன்னும் தெரில, பட் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்ககிட்ட கேட்கட்டுமா, அவங்க எல்லாருக்கிட்டையும். ஏங்க இந்த மனுஷன் வந்து 33 வருஷமாக நமக்காக நடித்து நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நம்மளை ஆட வச்சு நம்மளை அழ வச்சு நமக்கு கருத்து சொல்லி இது எல்லாம் இந்த மனுஷன் பண்ணார். நீங்கள் யாரோட ஃபேனாக இருங்க, இவரை பிடிக்காமல் கூட இருங்க. இந்த மனுஷன் சென்ட் ஆஃபுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரு நீங்கள் தேட்டரில் நீங்கள் லீக்டு வீடியோ ஃபிலிம் பார்த்துருந்தா கூட இட்ஸ் ஓகே. அவருக்காக ஒரே ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி தியேட்டருக்கு வந்து பாருங்கள். நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. ஏன் நீங்கள் அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு அந்த படம் பிடிச்சும் தேட்டராக அந்த ஃபேன்ஸோட ஆடியன்ஸோட நீங்கள் சேர்ந்து பார்க்கும்போது அதோட வைபே தனியாக இருக்கும். ப்ளீஸ் நான் வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகுது இது கடைசி ஃபிலிம்னால. நான் இப்போதைக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லி வேற ஒரு கண்டென்ட்டில் வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களின் விடைப்பு உங்களின் நான் லார்ட் டிஆர்எக்ஸ். பை பாய்.